हम दोबारा परमेश्वर के वचन की ओर ताकेंगे। 12ஆம் நாளில் தேவனுடைய சமூகத்திலே 5வது மாதத்திலே நாம் தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதாக தேவன் நமக்கு தந்த நல்ல பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம்। इस 5वें महीने में 12 तारीख को फिर से एक बार हम प्रभु के ओर ताकने के लिए प्रभु दिए गए ये अच्छी समय के लिए हम उसको धन्य करेंगे। ஒவ்வொரு நாளும் இந்த லாக்டவுன் காலங்களில் प्रतिदिन इस लॉकडाउन के समय में நாம் ஆண்டவரை துதித்து ஆராதித்து தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம்। हम परमेश्वर को स्तुति करके आराधना के साथ उसके वचनों को भी हम अध्ययन करते हैं। தூர தேசங்களிலிருந்து தூரங்களாக இருந்து தேசங்கள் பட்டணங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம்। आप सभी लोग दूर दूर जगह से दूर दूर नगर में और देशों में होकर इसी वचनों को सुन रहा है। தொடர்ந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்। लगातार प्रभु तुम सभी को आशीष दे। அநேகர் என்னிடத்திலே தொடர்பு கொண்டு ஆசீர்வாதம் இருந்தது என்று சொன்னீர்கள்। कई लोग मुझसे फोन में बातें किया है, मुझे मेरे लिए ये वचन बहुत आशीष है। தொடர்ந்து தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார்। लगातार प्रभु परमेश्वर तुम सभी को आज का वचन के द्वारा आशीष दे। ஒவ்வொரு நாளும் நாம் சங்கீத பகுதியை ஒவ்வொரு சங்கீதமாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்। हम प्रतिदिन भजन संहिता से एक अध्याय को हम अध्ययन करता है। சங்கீதம் இந்த நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய சங்கீதம் சங்கீதம் 136வது சங்கீதம்। और इस दिन में हम भजन संहिता 136 अध्याय को சங்கீதம் 136ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்। भजन संहिता 136 अध्याय को तुम सभी लिख लो। சங்கீதம் 136ஆம் சங்கீதம் 26 வசனங்களை கொண்டதாக இருக்கிறது। ये 136 अध्याय में 26 वचन है। இங்கே கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது। यहोवा को धन्य करो क्योंकि वो भला है और उसकी करुणा सदा की है। தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது। जो ईश्वर को परमेश्वर है उसको धन्यवाद करो, उसकी करुणा सदा की है। கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது। जो प्रभुओं का प्रभु है उसको धन्यवाद करो, उसकी करुणा सदा की है। அவரை துதியுங்கள் 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 என்று வார்த்தை சொல்லிக் கொண்டே वैसे उसको धन्यवाद करो धन्यवाद करो धन्यवाद करो करके कई बार लिखा है। இப்படியே பல்லவி பாடிக்கொண்டே வருகிறது। वैसे अध्याय में गीत गाता रहता है। கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது। यहोवा को धन्यवाद करो, उसकी எல்லாரும் करुणा சொல்லுங்க, सदा கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது। हम सभी कहेंगे परमेश्वर को यहोवा को धन्यवाद करेंगे। உங்கள் கூடாரத்திலே நீங்கள் தனியா இருந்தாலும் குடும்பமா இருந்தாலும் எந்த இடத்துல இருந்து இதை பார்த்துக் கொண்டிருக்கிற கர்த்தரிடத்திலே இந்த வார்த்தையை சொல்லி துதிப்போமாக। கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதியுங்கள்। यदि आप अपने तंबू में अलग की ना हो, नहीं परिवार के साथ की ना हो, फिर भी ये वचन के अनुसार कबूल करके यहोवा को हम धन्यवाद करेंगे। यहोवा को धन्यवाद करो क्योंकि वो भला है, उसकी करुणा सदा की है। கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது। यहोवा का धन्यवाद करो क्योंकि वो भला है, उसकी करुणा सदा की है। எல்லா கர்த்தர் செய்த அதிசயமான காரியங்களை சொல்லி அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று பக்தன் துதித்திருக்கிறார்। वैसे जो यहोवा परमेश्वर से किए हुए सारे उपकार के लिए, उसके अद्भुत बातों के लिए भक्त ने इसी प्रकार स्मरण करते हुए उसको धन्यवाद। 22 காரியங்களை சொல்லி அவர் செய்த கிரியைகளை 4வது வசனத்திலிருந்து வாசித்தால் वैसे सत्य में 4वां वचन से लेकर நீங்க படித்தால் சொல்கிறது அவர் செய்த பயங்கரமான கிரியைகளை அதிசயமான கிரியைகளை குறித்து சொல்லி சொல்லி கர்த்தர் நல்லவர், அவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடுகிறார்। वैसे सत्य में 4वां वचन से लेकर जो यहोवा परमेश्वर किए हुए सारे अद्भुत कामों को बोल बोल कर धन्यवाद करने के लिए लिखा है। 22 விதமான மகத்துவமான தேவனை பற்றிய அவர் செய்த கிரியைகளை குறித்து அவரை துதித்து அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று பாடினார்। 22 प्रकार के उसी प्रतापमय परमेश्वर के अद्भुत चिन्ह चमत्कार के कामों के बारे में कर यहाँ धन्यवाद किया। 22-fold greatness of God, அதாவது 22 விதமான மகத்துவமான தெய்வத்தை அவர்கள் துதித்து அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று பாடினார்। 22 प्रकार की यहोवा परमेश्वर की प्रतापमय कामों को कर ये अध्याय में गीत गाया है। 22 प्रकार के महत्वपूर्ण कामों के लिए बोल बोल कर स्तुति किया है परमेश्वर के करुणा अनुग्रह
सदा के लिए करेंगे आमेन हालेलुया हालेलुया அப்படி கர்த்தரை துதித்திருக்கிறார்கள் वैसे ही वो परमेश्वर को धन्यवाद किया நாம் கூட இந்த நாட்களில் இந்த லாக்டவுனாக வீட்டில் இருக்கக்கூடிய நாட்கள்ல நாம் கர்த்தரை அதிகமாக துதிக்க வேண்டும் हम भी इस लॉकडाउन के दिन में अधिक से हम अपने तंबुओं से उठकर वो परमेश्वर को धन्यवाद कहेंगे ஒவ்வொரு நாட்களும் எண்ணி எண்ணி துதிக்க வேண்டும் प्रतिदिन उसके कामों को हम गिन गिन कर स्मरण करते हुए उसका धन्यवाद करें கடந்த நாட்களிலே बीते हुए கடந்த மாதங்களிலே बीते हुए கடந்த महीने வருஷங்களிலே बीते हुए वर्षों அவர் உங்களுக்கு செய்ததை நினைத்து நினைத்து சொல்லி சொல்லி துதிப்போம் वो जो भले और उपकार तुम सभी के लिए किया है वो सभी को आप स्मरण करते हुए हम उसको धन्यवाद அவருடைய करें கிருபை என்றுமுள்ளதாகவே उसकी करुणा सदा की அவர் கிருபை என்றுமுள்ளது उसकी करुणा सदा की அவருடைய கிருபை முடியல उसकी करुणा कभी अंत नहीं हुआ அவருடைய கிருபை என்றுமுள்ளது उसकी करुणा सदा की है இந்த லாக்டவுன்ல இருக்கக்கூடிய கூடாரங்களில் இருக்கக்கூடியவர்களை கர்த்தர் சொல்கிறார் அவருடைய கிருபை என்றுமுள்ளது इस लॉकडाउन में भी जो जो अपने तंबू में रहता है तुम सभी को हो ये वो कहता है उनकी करुणा सदा की है அவருடைய he will have அதாவது இந்த ஆங்கிலத்துல இந்த வசனத்தை வாசித்தா அதாவது அவருடைய கிருபை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது முடியவில்லை அவருடைய கிருபை उनकी करुणा का कभी अंत नहीं है वो लगातार हमारे पीछे पड़े ஹalleluya Hallelujah. இந்த ஒரு சங்கீத பகுதியில மீண்டும் அதே இதுல இந்த அதிகாரத்திலே ஒரு வார்த்தை எடுத்து நாம் தியானிப்போம் दोबारा अभी हम इस भजन संहिता 136 अध्याय से केवल एक वचन को निकालकर वचन को मनन करें 23வது வசனத்தை நாம் வாசித்தால் 23 वचन நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிங்கள் அவர் கிருபை என்று உள்ளது उसने हमारे दुर्दशा में हमारी सुधरी उसकी करुणा सदा की who remembered us in our lonely state for his mercy endures हमारी दुर्दशा में हमारी सुधरी endures forever அப்படி சொல்லப்பட்டிருக்கு ஹalleluya हालेलुया அதாவது அதுக்கு முடிவில்லை forever என்று சொல்லப்பட்டிருக்கு आमीन इसका मतलब उनका उस करुणा के लिए कभी अंत नहीं who remembered us in our lonely state for his mercy endures forever उनकी करुणा का कभी अंत नहीं இங்கிலீஷ்ல அப்படி சொல்லல அதாவது தாழ்வி அந்த துர்தசாங்கிறது அது இன்னும் தமிழ்ல தாழ்வி நினைத்தவரை ஆங்கிலத்துல லோலின்னு சொல்லப்பட்டிருக்கு LOWLY லோலி ஹalleluya அதாவது என்னுடைய அதாவது எப்படி பணிவுள்ள எப்படிப்பட்டவர்களுக்கு நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்திருக்கிறார் हमारे पिता में प्रभु हमें सुध लिया ஹalleluya हालेलुया அதாவது நம்ம கீழே கிடந்தோம் और वैसे नीचे अनुभव में था புழுதியாக एक दूर के नहीं पड़ा சிறியவனாக एक छोटा व्यक्ति बनकर पड़ा குப்பையை போல एक कचरा கூடாக சமம் हमें நாம் கீழே கிடந்தோம் वैसे नीचे अनुभव में था நம்மைத்தான் அவர் நினைத்து பார்த்தார் हमें वो प्रभु स्मरण किया தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் हमारे दीनता में हमें जो स्तुति किया है उसको धन्यवाद करें இந்த வசனம் ரொம்ப முக்கியம் ये वचन बहुत मुख्य இந்த நாட்கள்ல है इन दिन में தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிப்போம் हमारे दीनता के दिन में समय में हमें वो स्तुति लिया इसलिए उसको हम धन्यवाद அவர் करें கிருபை என்று उसका करुणा सदा की அவர் கிருபை என்று உள்ளது उसका करुणा सदा की है நம்முடைய தாழ்வில் நினைக்கிறவராக हमारे दीनता में वो हमें स्तुति लेता है கடந்த நாட்களில் நம்முடைய தாழ்வில் நினைவு கூர்ந்தது बीते हुए दिनों में वो हमारे दीनता के बीच में हमें स्तुति लिया நினைத்தருள தேவன் हमें वो स्मरण किया நோவா பேருக்குல அவன் இருந்தபோது 150 நாளாச்சு 5 மாசம் ஆச்சு ஆனால் தண்ணி வடியல அவனை கர்த்தர் நினைவு கூர்ந்தார் जब नूह उनके जहाज पर था 303 लगभग 5 महीने तक पानी नीचे नहीं बह रहा था फिर भी उस नूह के लिए प्रभु स्मरण किया ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கிறோம் उत्पत्ति 7:24 ஜலம் பூமி மேல் 180 நாட்கள் பிரவாகித்துக் கொண்டிருந்தது उत्पत्ति का किताब 7वां अध्याय அக்னி வசனம் आखिरी वचन और जल पृथ्वी पर
150 दिन तक प्रबल रहा। 5 மாசம் பிரவாகித்துக் கொண்டிருக்கிறது. वैसे 5 महीने तक जल प्रबल रहा था। தேவன் நோவாவினுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தறினார். தேவன் பூமி மேல் காற்றை வீசப்படினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. परमेश्वर ने उस नूह को स्मरण किया है और नूह के साथ उसी जहाज के अंदर कितने पशु रहने वाले जंतु सब पक्षी था, वो सभी को यहोवा परमेश्वर स्मरण किया। फिर जल में सूख जाने के लिए प्रभु आज्ञा दिया। हालेलुया हालेलुया। அப்படிப்பட்ட அனுபவம் இந்த நாட்களில் நமக்கு கர்த்தர் நம்மை நினைத்தருகிறார். इसी प्रकार के अनुभव में प्रभु इन तीनों में हमें भी स्मरण करता है। மூன்றாவது வருஷம் ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றிக் கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் அமர்ந்தது. और तीसरा वचन में लिखा है कि दिन पर दिन जल सूख रहा था। அதாவது நாளுக்கு நாள் இந்த வைரஸுடைய வல்லமை குறைந்து கொண்டே मतलब दिन पर दिन ये वायरस की जो बुराई सामर्थ है वो भी कम होते जाएगा। குறைந்து கொண்டே वो ही कम होते, वो भी कम हो जाएगा। குறைந்து கொண்டே वो कम हो जाएगा। உடைய தாழ்வுகளையும் அவர் நினைத்திருக்கிறார். वो हमारे दीक्षा में हमें सुनीले था। நோவா பேழையில் இருக்கும்போதும் கர்த்தர் நினைத்திருந்தார். जब नूह अपने जहाज के अंदर था तभी भी यहोवा उस नूह को स्मरण किया था। நோவா பேழையில் அடைபட்டு கிடக்கிற நாட்களில் கூட அவர் நினைத்திருந்தார். जब नूह उस जहाज के अंदर एक बंदगी के अनुभव में था तभी उस नूह को प्रभु सुन लिया था। இந்த நாட்களில் அடைபட்டு இருக்கிற நாட்களில் इन दिन में जो बंधुआ में पड़ा லாக்டவுன் என்ன அடைபட்டு கிடக்கிறது. लॉकडाउन की मतलब क्या? மூடி கிடக்கிறது. बंद किए हुए अनुभव। அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார், நாளுக்கு நாள் அதனுடைய கிரியை குறைந்து நீங்கள் பெரிய ஒரு விடுதலையாக போகிறீர்கள். वैसे एक बंधुआ के अनुभव में हम सब पड़े हैं, इसलिए प्रभु हमारे ओर आज का दिन कहता है ये वायरस की सामर्थ्य भी ऐसे दिन ब दिन वो कमी होते जाएगा, कट जाएगा। तुम मेरे करुणा पाएंगे। தாழ்வில் நினைத்தவரை துதி. हमारे दीनता में हमें जो सुन लिया उनको धन्यवाद। அவர் கிருபை என்றுள்ளது. उनकी करुणा सदा की है। அவர் நம்மை நினைத்தவர்களே वो हमें स्मरण करता है। நம்முடைய தாழ்விலே நினைவுகிறார். हमारी दीनता में वो हमें सुन लेता है। அவர் எப்படிப்பட்ட தேவன்? वो किस प्रकार का है? அவர் எப்படிப்பட்ட தேவன்? हमारा परमेश्वर किस प्रकार का है? உயர்ந்த தேவன். वो महान ईश्वर। அப்படிப்பட்ட தேவன் उसी प्रकार के परमेश्वर உயர்ந்தவராக இருந்தும் वो यदि महान परमेश्वर फिर भी வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதி அவர். आकाश और पृथ्वी का कर्ता है। அப்படி உன்னதமான தேவன், उस परम प्रधान ईश्वर है, உயர்ந்திருக்கிறார் அவர். वो महान ईश्वर है। நான் தாழ்வை நோக்கி பார்க்கிறேன். परंतु हमें भी वो पृथ्वी पर सुधीर சங்கீதம் 138 6 வாசிக்கிறோம். पद संहिता 138 से 138 6. पद संहिता 138 अध्याय 6। கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் यद्यपि यहोवा महान है तो भी, அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் यद्यपि यहोवा महान है तो भी தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். वो नम्र मनुष्य की ओर दृष्टि करता है। மேட்டுகளோட தூரத்தில் परंतु अहंकारी को दूरी से पहचानता है। கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்வை நோக்கி பார்க்கிறார். यद्यपि यहोवा महान है तो भी वो नम्र मनुष्य की ओर दृष्टि करता है। சங்கீதம் 113 அதிகாரம் 5 6 7 வசனங்களை வாசிக்கிறோம். पद संहिता 113 5 6 7 113 Psalm 113 verse 5 6 7 8 137 113 113 पद संहिता 113 5 உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? हमारे परमेश्वर यहोवा के तुल्य कौन है? உன்னதமானங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? हमारे परमेश्वर यहोवा के तुल्य कौन है? वो तो ऊंचे पर विराजमान है। அவர் வானத்திலும் பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்
தாழ்த்துகிறார். हमें और आकाश और पृथ्वी पर भी दृष्टि करने के लिए झुकता है। வானத்தின் பூமியுள்ளவர்களை பார்க்கும்படிக்கு தம்மை தாழ்த்துகிறார். भगवान परमेश्वर जो आकाश और पृथ्वी पर जो है वो सभी को दृष्टि करने के लिए अपने को झुकता है। வேதம் சொல்லுகிறது அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். शास्त्र कहलाता है वो सिंहासन पर विराजमान करता है। மேல வீற்றிருக்கிறார். वो विराजमान करता है। சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். वो सिंहासन पर विराजमान करता है। ஆனால் அவர் கீழே தாழ்வை நோக்கி பார்க்கிறார். परंतु वो पृथ्वी पर की ओर झुकता है। வாசிக்கிறோம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். आगे वो कंगाल को मिट्टी पर से எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். और दरिद्र को पूरे पर से उठाकर ऊंचा करता है। அவனை பிரபுக்களோடு தமது ஜனத்தின் நடுவில் உட்கார பண்ணுகிறார். कि उसको प्रधानों की संग अर्थात अपनी प्रजा के प्रधानों की संग बैठाए। உயர்ந்த தேவன், महान ईश्वर, உயர்ந்தவர், महान ईश्वर। வானத்தின் பூமியில் உள்ளவர்களை மேல உயர்ந்த இருந்து அவர் வானத்தின் பூமியை நோக்கி பார்க்கிறார். वो जो अपने सिंहासन के ओर इस पृथ्वी के हमारे ओर झुकता है। உயர்ந்தவராயிருந்து கீழே நோக்கி பார்க்கிறார், தாழ்வு நோக்கி பார்க்கிறார். यद्यपि वो महान ईश्वर है तो भी ये धरती की ओर झुकता है। தேவன் தேவன் தான், மனுஷன் மனுஷன். ईश्वर ईश्वर ही है, मनुष्य मनुष्य ही है। மனுஷன் உயர போயிட்டுனா கீழே பார்க்கறதே கஷ்டம். यदि मनुष्य ऊंचे स्थान को पहुंचाएगा तो वो नीचे झुकना कठिन बात है। ஏறான், वो तो चढ़ रहा है। ஏறி இருந்து ஏறியே எட்டு வச்சு जिस सीढ़ी से वो चढ़ाया वो सीढ़ी को लात मारता है। सीढ़ी में चढ़ रहा है, चढ़ने के बाद नीचे देख रहा है, सीढ़ी को लात मार रहा है. மனிதன் தான் ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கிறான். தேவன் ஏறி கீழே பார்க்கிறார். परंतु हमारा परमेश्वर ऊंचे स्थानों से वो नीचे झुकता है। சிறியவனை நோக்கி பார்க்கிறார். वो कंगाल को वो दृष्टि करता है எளியவனை நோக்கி பார்க்கிறார். और दरिद्र को वो भी दृष्टि। புழுதியை நோக்கி பார்க்கிறார். और हम जो धूल है हमारे वो दृष्टि करता है। குப்பையை நோக்கி பார்க்கிறார். हम जो कुछ भी नहीं है फिर भी हमारे ओर दृष्टि करता है। हालेलुया. हालेलुया। தாழ்விலை நம்மை நினைக்கிறவர். और हमारे दीनता में हमें स्तुति करता है। தாழ்வை நினைவு கூறுகிறார். हमारे दीनता में हमें स्मरण करता है। இதே சங்கீதத்தினை கையில வைத்திருக்க அதே அம்மா பாடின பாட்டுலையும் இருக்கிறது. अभी ये अध्याय को हम हाथ में रखेंगे फिर भी जो अन्ना ने गीत गाई है वो भी निकालेंगे। 1 சாமுவேல் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். पहला सामुएल दूसरा अध्याय வாசிக்கலாம். அங்கே வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். पहला सामुएल दूसरा 8। அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் உச்சக்கரத்தை வைத்தார். आमीन। वो कंगाल को धूलि में से उठाता और दरिद्र को पूरी में से निकाल खड़ा करता ताकि उनको अधिपतियों के संग पिटाए और महिमा युक्त सिंहासन के अधिकारी बनाए, क्योंकि पृथ्वी के कंपे यहोवा के हैं और उसने उन पर जगत को डाला है। हालेलुया. हालेलुया। கர்த்தர் தாழ்வை நோக்கி பார்க்கிறார். यहोवा नीचे स्थानों को वो झुकता है। அப்படி பார்த்தனால தான் நம்ம மனுஷனை தூக்கி எடுத்தப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறோம். हाँ, यहोवा हमारे वो नीचे पृथ्वी को चुप रहा था, इसलिए हमें उठाकर यहोवा खड़ा किया। அதுக்கு தான் அவன் தூக்கி எடுத்தனால தான் நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். वैसे मुझे भी यहोवा परमेश्वर उठाया, इसलिए आज मैं सेवक बन है। கீழே இருந்து தூக்கி இருக்கிறார். नीचे स्थानों से धूल से मुझे प्रभु उठाया। அவர் மேல இருந்துட்டு இருக்கிறார். वो ऐसे अपने सिंहासन में नहीं बैठा था, தாழ்விலை நினைத்திருக்கிறார். चिंता में वो सुधी लिया था, தூக்கி இருக்கிறார். मुझे उठाया। நடந்து வந்த பாதைகள் ஏராளமான பாதைகள். और जो आज तक के आए हुए मार्ग वो बहुत कठिन मार्ग है। அதெல்லாம் இவன் என்னை நினைவு கூர்ந்தார். और सारे मेरे जंगल के अनुभव में प्रभु मुझे स्मरण किया था।
அதை நினைத்து பார்த்து துதிக்க துதிக்க वो सारे बातों को याद दिला दिला के उसको धन्यवाद करने நீ எவ்வளவு உயர்ந்து போய்கிட்டு இருக்கியோ अब तू कितने ऊंचे अनुभव में चढ़ रहा है அவ்வளவு தாழ்த்து கொண்டே இருப்பாய். उतना तो मन में दीनता में நீ रहना தன்னை தாழ்த்தி கொண்டே तो இரு. अपने के मन पर दीनता होना है அவரை பார்த்து பார்த்து தாழ்த்து கொண்டே இரு. क्योंकि हम अपने परमेश्वर को देख देते हम अपने मन में दीनता நீ होगा மற்றவங்களை பார்த்தா உனக்கு தாழ்மை வராது. यदि तू दूसरे को देखेगा तो तेरे अंदर दीनता नहीं आएगा உன் உயர்வையும் மற்றவனையும் கம்பேர் பண்ணி பார்த்தா अगर तू वैसे तेरे ऊंचे अनुभव और दूसरे के परखों को देखेगा तो நீ தாழ்த்த முடியாது. तू अपने को कभी भी नहीं बन सकता நான் எங்கே கிடந்தேன்? मैं कहाँ था தேவன் என்னை நோக்கி பார்த்தார். अगर परमेश्वर मुझको वो सुधी लिया என்னை எவ்வளவாக என் தாழ்வில் நினைத்தார். मेरे दीनता का अनुभव में प्रभु मुझे कितना அவரை सुधार உன்னை किया। கம்பேர் பண்ணி பாரு. वैसे तू क्या करना है परमेश्वर और तू दोनों के बीच में क्या संगति है वो देखो நீ அவரை துதித்து கொண்டே இருப்பாய். தன்னை தாழ்த்து நீ துதி. तभी तू क्या करेगा अपने को नम्र बनकर वो परमेश्वर को तू स्तुति महिमा चढ़ाएगा கர்த்தரை துதிங்கள் 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 என்று ஒவ்வொரு வசனங்களையும் வாசிக்கிறோம். वैसे हम अध्याय में भी पढ़ा कि हर वचनों में यहोवा की धन्यवाद करो यहोवा की स्तुति करो ऐसे लिख रहा था ஆங்கிலத்தில் praise. अंग्रेजी में प्राइस ஹalleluya. हालेलुया துதி என்றால் என்ன? ये प्राइस का मतलब क्या है துதிங்கிறது அவரை உயர்த்துகிறது. स्तुति मतलब केवल यहोवा को தன்னை महिमा चढ़ाना தன்னை உயர்த்தான். अपने को नहीं தன் ஐஸ்வரியத்தை உயர்த்தான். अपने संपत्ति को नहीं தன் பராக்கிரமத்தை உயர்த்தான். अपने वीरता को தன் नहीं ஞானத்தை உயர்த்தான். अपने बुद्धि को नहीं அதெல்லாம் கீழே தேவனுக்குமா கீழே वो போடுறது. सभी परमेश्वर के पांव तले அவரை உயர்த்துறது. उनको केवल महिमा चढ़ा ஐஸ்வர்யம் வந்ததுக்கு அப்புறம் यदि धन संपत्ति आने के बाद நம்முடைய ஞானம் வந்ததுக்கு அப்புறம் फिर बुद्धि आने के बाद பலம் வந்ததுக்கு அப்புறம் वीरता आने के बाद நம்முடைய பேச்சு நடை உடைகள் எப்படி மாறிடுது. हमारी बोली नजर चाल चलन कैसे बदल रहा है ரொம்ப முக்கியமாக बहुत मुख्य बात है தேவன் நம்மை நினைத்து இந்த நாள்ல சொல்லக்கூடிய பாடம் என்ன? जो इन दिन में प्रभु हमारे लिए क्या करता है தோல்வியிலும் நினைத்தவரை துதிகள் அவர் கிருபை என்று உள்ளது. जो हमारे निंदा में हमें सुनी दिया है उसका धन्यवाद करो उसकी करुणा सदा की है நம்மை அவர் சோதித்து அறிகிறவராக இருக்கிறார். वो हमें परख के देखता है சங்கீத புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். वचन संहिता 11वां अध्याय को निकालेंगे சங்கீதம் 11:4-5 வசனங்களை வாசித்தால் वचन संहिता 11 4 और 5 वचन கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரனை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது. परमेश्वर अपने पवित्र भवन में है परमेश्वर का सिंहासन स्वर्ग में है उसकी आंखें पर उसकी संतान को नित देखती रखती है और उसकी बल के उनको जांचती है கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. यहोवा के भवन पवित्र स्थल पर है சிங்காசனம் सिंहासन பரலோகத்தில் இருக்கிறது. वो स्वर्ग में है ஆனா அவருடைய கண்கள் மனுபுத்திரனை பார்க்கிறது. परंतु उनकी आंखें मनुष्य की संतान के नित देखती है நீ தாழ்ந்து கிடந்த அப்பவும் பார்த்தது. जब तू नम्रता में था दीनता में कभी भी देखा है नीचे में धूल के समान एक कूड़ा के समान था. उस समय भी परमेश्वर का हम ऊंचे स्थान से देख रहा था. நீ தாழ்மையான அனுபவத்திலே ஒன்றுமில்லாத குப்பையா இருக்கும்போது தேவனுடைய கண்கள் உன்னை நோக்கி பார்த்தது ஹalleluya. हालेलुया நீ உயர்ந்து இருக்கிறாய். अभी तो ऊंचे अनुभव में आ गए அப்பவும் பார்க்கிறாய். तभी भी तुझे देख रहा है அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது. परमेश्वर की बल के उनको जांचती है இந்த இமை கூட அவரை இமை அசையாம உன்னை பார்த்து சோதிச்சு பார்க்கிறார். इसका मतलब क्या है परमेश्वर अपने बल को भी कभी नहीं हिलता है तुझको वो जांचता है கர்த்தர் நீதிமானை சோதித்தறிகிறார். துன்மார்க்கனை கொடுமையிலே பிரியமுள்ளவன் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. यहोवा धर्मी को परखता है परंतु उनसे जो दुष्ट है और उपद्रव से प्रीति रखते हैं अपने आत्मा में घृणा करता है பாருங்க, இமைகள் சோதிக்கிறது. उनकी उसकी बल के जांचती है அதாவது ஒவ்வொரு செகண்ட்ஸும் உன்னை பார்க்கிறேன்னு சொல்றார். इसका मतलब ये वो परमेश्वर हर क्षण हर पल तुझको वो ताकता है அதான் எப்படி கீழே நீ கீழே கிடந்த मतलब तू जैसे धूल में पड़ा था நிச்சயத்தா नीचे अनुभव में था அவரை தூக்கினாரு, तुझे वो उठाया அவனை உயர்த்தினாரு, तुझे वो ऊंचा किया நினைத்திருந்தாரு. तुझे स्मरण நீ किया உயர்ந்து இருக்கிற. अभी तो ऊंचे अनुभव में हो चुका ஆனா இப்போ परंतु अभी
உன்னை பார்த்து இமை அசையாது, அதாவது ஒவ்வொரு செயல்களையும் பார்க்கிறார். अभी भी यहोवा परमेश्वर अपना बल्कि को न हिलता है, हर क्षण हर पल तेरे हर बातों को कामों को देखते रहता है. அதாவது ஒவ்வொரு செகண்ட்ஸும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்ட்ஸும் இமகட்டாம நீ எப்படின்னு சொல்ற சோர்ஸ் பார்க்கணும். हर पल और हर क्षण. 20 நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்கும் என்றால் தேவன் நம்முடைய இருதயத்தில் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ये प्रियो, यदि हमारा मन हमें दोष न दे तो हमें परमेश्वर के सामने यह होता है, தேவனுடைய இருதயத்தில் பெரியவராக वो हमारे मन से भी बड़ा है. அப்ப அவர் பெரியவர். वो बड़ा है. நீ எவ்வளவு உயர்ந்தோ லெவல் உயர்ந்தாலும் கூட तू यदि तेरे अनुभव में आशीष में कितने ऊंचे जाएगा फिर भी அவர் உனக்கு மேல எல்லாத்துக்கும் பெரியவர். वो सबसे बढ़कर तुझसे भी महान बड़ा है. இமைகளை அவர் சோதித்து பார்க்கிறார். அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறதுக்கு பார்க்கிறார். परमेश्वर अपने बल्कि से तुझे जांचता है. அப்படிப்பட்ட வேளைகளை उसी प्रकार के समय में நாம் எப்படி இருந்தோம்ங்கறதை சற்று சிந்தித்து हम कैसा था जरा सोचेंगे. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु नाम को महिमा. அந்த எளிமையான வாழ்க்கையை அவர் அந்த காலங்கள்ல நாம் சிறியவனாக நாம் எளியவர்களாக இருந்தோம் அப்ப நினைத்திருந்தார். हम जब कंगालता दरिद्रता एक नीचे स्थानों में अनुभव में था तभी वो हमें स्मरण किया. ஏசாயா 57:15 வாசிக்கிறோம். ஏசாயா 57 ஏசாயா பேசுகிறார். ஏசாயா 57:15 வாசிக்கிறோம். 57:15 நித்தியவாசி பரிசுத்தர் என்கிற நாமமும் அங்கே மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுக்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுக்குண்டு பணிந்த ஆவியுடையவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். क्योंकि जो महान और उत्तम और सदैव स्थिर रहता और जिसका नाम पवित्र है जो रहता है, मैं ऊंचे पर और पवित्र स्थान में निवास करता हूँ और उसके संग भी रहता हूँ जो केदित और नम्र है, कि नम्र लोगों के हृदय और केदित लोगों के मन को हर्षित करो. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்னும் நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறார். उत्तम और सदैव स्थिर रहता और जिसका नाम पवित्र है वो करता है. எத்தனை பேருக்கு சொல்லப்பட்டிருக்கோம்? अपने परमेश्वर की तरह नाम यहाँ लिखा है. நித்தியவாசி, वो उत्तम सदैव स्थिर रहता है. பரிசுத்தர், वो பரிசுத்தர் என்கிற நாமம் उसका नाम पवित्र है, மகத்துவம் உள்ளவர், महान है, உன்னதமானவர். उत्तम है. இப்படிப்பட்டவர் சொல்கிறாரு, वो करता है. உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் मैं ऊंचे पर और पवित्र स्थान में निवास करता हूँ. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கு, जो कीर्तित और नम्र है, की நொறுங்குண்டவர்களின் இதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கு, कीर्तित और नम्र है उन लोगों के हृदय நொறுங்க को. பணிந்த ஆவியுடையவர்களிடத்தில் வாசம் பண்ணுவதற்கான कीर्तित और नम्र है कि नम्र लोगों के हृदय और कीर्तित लोगों के मन को हर्षित करना. தேவன் இந்த நாட்களே உங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். परमेश्वर इन दिनों में तुम्हारे अंदर वास कर. அன்னைக்கு ஒரு காலத்துல உங்களோட உறவாடி இருக்கிறார். एक समयों में प्रभु तुझसे संगति बनाएगा, உங்களோட உறவாட तुझसे वो संवादा होता था. உறவாட வேண்டும். ऐसे संगति बनना, உங்களோட ஆண்டவர் இடைப்பட வேண்டும். तेरे संग परमेश्वर का संगति हो, இடைவிட்டு உயிர்ப்பிக்க வேண்டும். वो तेरे साथ होकर तुझे जिलाना है. அதற்கு इसके लिए உன்னதமான தேவன் परम प्रधान ईश्वर நம்முடைய ஜீவியை நொறுங்கி தன்னை பணிந்து தாழ்த்தும். हम क्या करना, अपना ये मन ये हृदय कीर्तित होना है, अपने को नम्र बनना. நறுங்குண்ட இருதயத்தை புறக்கணிக்க மாட்டார். कीर्तित और टूटे हुए मन को कभी तुच्छ न जानता. टूटे हुए पीछे हुए मन को परमेश्वर दूर नहीं करता, तुच्छ नहीं जानता, दूर नहीं करता. நறுங்குண்ட இருதயத்தை அவர் நோக்கி பார்க்கிறார். இந்த பணிவு உண்டாக வேண்டும். हमारे मन में नम्र बनना है. நம்முடைய ஸ்பிரிட் பணிவை படிக்கிறது. तेरा ये आत्मा कभी नम्र नहीं நம்முடைய बनता. ஆவி ஒரு பணிவு வேண்டும்.
आत्मा में नम्र नहीं, பெருமை कमन, நொறுக்கப்படவில்லை. ऐसे टूटे हुए अनुभव नहीं। படித்தால் மீண்டும் உன்னை பார்ப்பார். यदि तुम नम्र बने हो तो यहोवा तुम्हारा तुझको वो चुके, வாசம் செய்வார். वो तुझ पर वास करे, வாசம் பண்ணி உன்னை உயிர்ப்பிப்பார். वो तुझ पर वास करके तुझे जिलाएगा, உன்னை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் கடந்து வருகிறார். तुझे जिलाने वाले आत्मा तुझ पर पार करके இந்த आएगा। வார்த்தைகள் எல்லாம் வந்து லோகாஸ் தான். ஆனா ரேமா என்றால் உயிர்ப்பிக்கிற ये ஆவியானவர். सारा वचन तू रूपा से अगर रेमा बोलेगा तू जिलाने वाले आत्मा, உன்னை உயிர்ப்பித்து உன்னை நடத்த முடியும். वो तुझे जिलाएगा, फिर तुझे लगातार अगुवाई மீண்டும் உன்னை பலமுள்ளவனாக மாற்ற முடியும். दोबारा वो तुझे सामर्थ के अनुसार बना देगा। அற்புத ஜீவியத்துக்காக தான் உன்னை அழைத்திருக்கிறார். इसी प्रकार के जीवन के लिए वो तुझे बुलाया। உன்னை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு காலம் இல்ல, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். इस नए दिन के दिनों में हमें जलाने वाला आत्मा है। இப்ப பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். अभिमानियों को परमेश्वर विरोध है, தாழ்மை உள்ளவனுக்கு தான் அவர் கிருபை அளிக்கிறார். इन लोगों के लिए वो अनुग्रह देता है। தேவன் ஒன்றே ஒன்று வெறுக்கிறார், அது பெருமை. केवल एक बात का हमारा परमेश्वर नफरत करता है, वो क्या है? घमंड। பாவத்திலே பெரிய பாவம், தேவன் எதிர்த்திருக்கக்கூடிய பாவம் பெருமை. पाप बोले सबसे बड़े पाप क्या है जो प्रभु की विरोध करता है? वो घमंड, अभिमान। பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். अभिमानियों के लिए वो विरोध करता है। நீதிமொழிகளின் புத்தகம் नीति वचन 29-23 வாசிக்கிறோம். 29-23 எடுத்து வாசிக்கிறோம். நீதிமொழிகள் नीति वचन 29ஆம் அதிகாரம் 29-23 23 மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையில் அவனோ கனமடைவான். मनुष्य की गर्व के कारण नीचा देखना पड़ता है, परंतु नम्र आत्मा वाला महिमा का अधिकारी। மனத்தாழ்மை அவனோ அவன்தான் கனமடைவான். जो नम्र आत्मा वाला है वो महिमा का अधिकारी। எவ்வளவு உயர 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 कितने उच्च स्थान पर पहुंचने में ரொம்ப கவனமா இருக்கு. बहुत हम मन की नम्र बनना, என்ன அவனை இமைகள் சோதித்தறிகிறார். उनके बल के हमको जांचता है। நீ எப்படி எழுதுன்னு அவருக்கு நன்றாக தெரியும். तो किस प्रकार का प्रभु को मालूम है, உன் இருதயத்திலும் பெரியவர் அவர். वो तेरे हृदय से भी बड़ा है। ஒவ்வொரு செகண்ட்ஸ், ஒவ்வொரு அசைவுகளையும், ஒவ்வொரு செகண்ட்ஸ் அவர் பார்க்கிறார். वो तुम्हारे हर पल हर क्षण तुम्हारे हर एक कामों को वो जांच रहा है। இந்த நாவலை அப்படி சொல்லி பெருமை பேசுகிறார். अगर क्या करता है अपने जीव के द्वारा एक हम घमंड अभिमान की बातें करते உன் பார்வையில் ஒரு அகந்தை, हैं। तेरे नजर में अभिमान, ஒரு செருக்கு, तेरे नजर में अहंकार, அவர் பார்க்கிறார். உன்னை ये वो देख रहा है। தாழ்மை உள்ளவனை அவர் கனப்படுத்துகிறார். नम्र लोगों को अनुग्रह देता, आदरमान करता। தாவீதை ராஜாவாக உயர்த்தினார். दाऊद को राजा बनाकर खड़ा, ராஜாவாக உயர்த்தினார். दाऊद को राजा बनाकर खड़ा किया ऊंचे स्थान पर, ஆனால் தேவனுக்கு முன்பாக परंतु उस परमेश्वर के அவன் साथ அற்பனும் நீசனுமாக இருக்கிறார். वो करता काम में तुच्छ मनुष्य, निकम्मा मनुष्य। எவ்வளவு தேவ சமூகத்தில் தாழ்த்திப்படுமோ हम भी कितने प्रभु के सम्मुख में नम्र बने, அவ்வளவு சீக்கிரமா தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டே उतना हम प्रभु के सम्मुख में अनुग्रह पाते கிருபை, हैं। அதாவது அதிக கிருபை அளிக்கிறார். वो अधिक अनुग्रह देता है, அவர் கிருபை என்றும் உள்ளது. उसकी करुणा सदा की है। அன்னைக்கு தான் இருந்த கிருபையில இன்னைக்கு கிருபை உண்டு. जो उस दिन में था वैसे नहीं है, और भी उसका करुणा है। நீ பொய்யான மாயை பற்றிக் கொண்டால் உனக்கு வரக்கூடிய கிருபை நீ போக்கடிக்கிறார். यदि तू झूठ व्यर्थ बातों के पीछे जाएगा तो जो तेरे लिए आने वाला अनुग्रह को तू खो जाता है। யோனா புத்தகத்தில் அப்படித்தான் வாசிக்கிறோம். योना की पुस्तक में वैसे பொய்யான மாயை பற்றிக் கொண்டு தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். जो कोई व्यर्थ माया के पीछे जाता है वो अपने के लिए आने वाले अनुग्रह को खो लेता है। உனக்கு கிருபையை, விசேஷ கிருபை வைத்திருக்கிறார். तेरे लिए विशेष अनुग्रह रखा। அந்த தமிழோடு கூட கிருபை அவன் கூட பெருகிக் கொண்டிருக்கிறார். दाऊद के लिए उस करुणा उसके पीछे लगातार தாவீது आया। நாளுக்கு நாள் விரித்தடைந்தான். दाऊद दिन भर दिन कीर्ति से बढ़ा, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். सेना के वो उसके संग था। அவன் 40 வருஷம் இஸ்ரவேலை ராஜ்யம் பண்ணான். 40 वर्ष इसराइल को राज्य किया, எல்லா தேசங்களும் அவனுக்கு பயந்தது. सारे देशों उसको देखकर डरे। தேவன் தாழ்மையிலே ஒருவனை கனப்படுத்தி परमेश्वर जिन लोगों को वैसे उतना अनुग्रह देता है, கிருபை உனக்கு தொடரும். वो
उसका करुणा तुझे दाता கிருபை என்றும் உள்ளது. उसकी करुणा सदा की அது முடியல. उसका कभी अंत அந்த இந்த கிருபை இன்னைக்கு உனக்கு கூட இன்னும் பெருகி जो போகும். उस दिन में है वो कृपा वो अनुग्रह आज भी तुम्हारे लिए तेरे पीछे पड़े அப்போஸ்தலன் பவுல் அவ்வளவு ஒரு தாழ்மை உள்ளவனாக இருந்தார். प्रेरित पुरुष उतना दिन व्यक्ति था அவர்தான் அவனுக்கு கிருபையை கொடுத்தார். इसलिए उनको अनुग्रह मिला அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சிறியவன் என்று சொல்கிறார். वो कहता है आप सारे प्रेरितों से मैं सबसे छोटा हूँ 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறோம். पहला कुरिन्थियों 15:9-10 நான் அப்போஸ்தலர் எல்லாரும் சிறியவனாக இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்துகிறனாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. क्योंकि मैं प्रेरितों में सबसे छोटा हूँ वरन प्रेरित कहलाने के योग्य भी नहीं क्योंकि मैंने परमेश्वर की कलीसिया को सताया था ஆயினும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையிலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளின கிருபை விருதாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரையும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆயினும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்கிறது. परंतु मैं जो कुछ भी हूँ परमेश्वर के अनुग्रह से हूँ उसका अनुग्रह जो मुझ पर हुआ वो व्यर्थ नहीं हुआ परंतु मैंने उन सबसे बढ़कर परिश्रम भी किया तो भी ये मेरी ओर से नहीं हुआ परंतु परमेश्वर के अनुग्रह से जो मुझ पर था நான் சொல்றவன் பெருமை. அந்த நான் சொல்றவனுக்குள்ள நிச்சயமாக தேவ கிருபை வாசம் செய்ய முடியாது. जो कोई अभिमान के अनुसार मैं हूँ करता है वैसे करने वाले के अंदर सच அவன் சொல்றான், நான் அதிகமா பிரயாசப்பட்டேன். और उस तरह मैं अधिक से परिश्रम किया परंतु मैं नहीं நான் அல்ல, मैं नहीं हूँ நான் मैं हूँ நான் मैं हूँ நான் அல்ல. मैं नहीं நீ சொல்ற தேவனுடைய கிருபை அவனோடு கூட இருக்கும். वैसे बोलने में परमेश्वर का अनुग्रह उनके साथ ऐसा கிருபையை போக்கடிக்க வேண்டாம். अनुग्रह को नहीं खोना தாழ்த்த கடைசி மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தினார். वो मृत्यु तक क्रूस की मृत्यु तक अपने आप को दीन बनाया கடைசி வரைக்கும் தாழ்த்த கூட வரல. अंत तक ये दीनता हमारे संग्रह அவர் பந்தியில் இருக்கும்போது वो जो भोजन करता है कभी உடனே அவர் எழுந்திருந்து भोजन से उठकर வஸ்திரத்தை कबर में आंखों छुपाते என்னத்தை இடுப்புல வஸ்திரத்தை கட்டிட்டு वो अपनी कबर में आंखों छुपाते ஒவ்வொருத்தர் காலம் கழுவி துடைக்கிறார். हर एक के पैरों को धोने அவர் लगा மாம்சத்தில் இருந்தார். वो तभी கடைசி வரைக்கும் தன்னை शरीर में था अंत तक वो अपने को சீசர்கள் नम्र கடைசி வரைக்கும் தன்னை தாழ்த்துகிறார். चेहरों के सामने अपने को नम्र சிலுவை किया மரண வரைக்கும் தன்னை தாழ்த்துகிறார். क्रूस की मरण तक अपने को दीन करना யோவான்சனன் சொல்கிறான், பாதரட்சி அவங்க கூட நான் பார்த்தேன் அல்லன்னு சொல்றான். यूहन्ना बपतिस्मा देने वाला कहा था उनकी जूता की बंधन तोड़ने के लिए मैं योग्य नहीं हूँ அவன் பாதரட்சியை தான் சொல்றான். वो अपना जूता के बारे में कहा था ஆனா இயேசுனால பாதத்தை கழுவுறார். परंतु इसने क्या किया हर एक पाँव को धोने लगा லோயிஸ் ஸ்லேவர் एक नीचे कर्मचारी அவ்வளவு பெரிய பணிவான வேலையை செய்றார். उतना कर्मचारी के काम ஒவ்வொருத்தர் பாதத்தை கழுவுறார். हर एक के पैर को धोने சோ लगा இந்த நான் எப்படி சொல்லணும், அதே நீங்களும் ஆண்டவரும் போதமாகி நான் அப்படி செய்தால் நீங்கள் அப்படியே செய்யுங்கள் என்று சொல்கிறார். और फिर ऐसे भी कहा था मैं यदि गुरु और स्वामी है मैं भी ऐसे करेगा तो तुम भी वैसे मेरे जैसे किया करो நீங்களும் அதற்கு அடிச்சுவடை பின்பற்றுங்கள். तुम भी उसी पथ चिन्ह के अनुसार किया करो கிறிஸ்துவின் அடிச்சுவடை தான் பின்பற்றுகிறோம். मसीहा के पथ चिन्ह के पीछे जाना है அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், वो कितना बड़ी व्यक्ति की ना हो எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசனம் இருக்கட்டும், कितना बड़ी भविष्यवक्ता की எவ்வளவு ना பெரிய हो உபதேசம் பேசட்டும், कितना बड़ी शिक्षक की ना हो எவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தை கட்டட்டும், कितना बड़ी संस्था बनाई की ना நேரம் हो போக போக காத்திருக்காது. इतना ऊंचे जा रहा है कि वहां हवा नहीं मिलेगी கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறதா? मसीहा में स्वभाव है क्या கிறிஸ்துவின் இடத்திலிருந்து சிந்தை இருக்கிறதா? मसीहा करता वो स्वभाव तेरे अंदर है தாழ்மையான சிந்தை இருக்கிறதா? और नम्र की स्वभाव है அந்த கிறிஸ்துவின் சிந்தையை தான் நாம் அடையணும். मसीहा के स्वभाव पाना நம்மை தாழ்த்தும் போது अपने को नम्र करते समय உயர்த்துவார், वो हमें ऊंचा करेगा கனம் பண்ணுவார். हमें आदर करेगा அப்போ நீ புழுதிலிருந்து குப்பையிலிருந்து உன்னை உயர்த்தி இருக்கிறார். वो जो दरिद्रता कंगाल था तुझे नीचे स्थानों से धूल से मुझे उठाया உன்னதமான தேவன், மகத்துவமுள்ள தேவன் परमप्रधान ईश्वर महान परमेश्वर அந்த புழுதியையும் அந்த தூளையும் அதை நோக்கி அவர் பார்க்கிறாரே. वो पृथ्वी के वो धूल के ओर वो छुपता है ஹல்லேலூயா. हालेलुया அதாவது ஊழியம் செய்யறது நாமும் கூட கீழே இருந்து தான் மேல வந்து இருக்கிறோம். அப்படிப்பட்ட இடத்துக்கு போய் தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம். हम भी वैसे धूल से मतलब नीचे अनुभव से ऊंचे अनुभव में आया है इसलिए हमको भी क्या करना है वो दरिद्र कंगाल लोग के
वो जगह पर जाकर हम सुसमाचार सुनाना। சில பேர் பெரிய ஆட்களுக்கு தான் சுவிசேஷம் சொல்லுவாங்க. कई लोग क्या करता है, धनवान अमीर लोग के सुसमाचार सुनाता है। ஒருத்தர் சொல்றாரு, நான் ரஜினிகாந்துக்கு சுவிசேஷம் சொல்றேன். एक व्यक्ति ने कहा था, मैं एक बड़ा सिनेमा की स्टार है, वो रजनीकांत, उसको मैं सुसमाचार सुनाता। நல்லது, அவர் ரசிக்கப்பட நல்லதுதான். तो अच्छी बात है, वो भी ஆனா முதலாவது நீங்க पहले சுவிசேஷம் தரித்திரருக்கு பிரசித்தி. सुसमाचार दरिद्र लोगों के बीच में होना है। எவ்வளவு உயர்ந்தமோ कितने ऊंचा लोगों में हो, அவ்வளவு சுவிசேஷம் அறிவிக்கப்படாது. उतना सुसमाचार भी सुनाना। அல்லேலூயா. हालेलुया। ஒரு காலத்துல செஞ்சிருக்கான், यदि एक समय में एक दिन में तो किया होगा, எப்போதும் செய்யலாம். सर्वदाम के लिए सुसमाचार இயேசு सुनाना। வரைக்கும் அவருக்கு அவர் தாழ்த்தி தன்னை ஊழியம் यीशु செய்தார். अंत तक अपने को नम्र बनवाकर सेवा किया। எப்போதும் செய்யலாம். सर्वदा कर सकता है, எந்த இடத்திலும் செய்யலாம். किसी जगह पर भी कर सकता சில है। இடங்களுக்கு தான் போகன்னு சொல்லி ஊழியத்துக்கு போவார்கள். और कई लोग तीन जगह पर एक सेवकाई में जाएंगे। அதுக்கு ஒரு இடம், பெரிய இடத்துக்கு தான் போகும். क्या है, यदि ऊंची स्थान होगा वहां जाएगा। தரித்திரருக்கு சுவிசேஷம். दरिद्र लोग के बीच में सुसमाचार सुनाना। அல்லேலூயா. हालेलुया। அதுக்கு தான் எனக்கு என்ன அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி. इसलिए मुझे अभिषेक किया करके इसने कहा, புழுதியும் தூளையும் நம்மை நினைத்திருக்கிறார். इसलिए जो हम नीचे अनु की धूल में पड़ा था, तभी वो मुझे हमें सुधी लिया। எவ்வளவு உயரமோ जितने ऊंचे अनुभव में चढ़ता है, அதான் இந்த நாட்களில் ஊழியக்காரருடைய ஸ்பெஷாலிட்டி. इसलिए इन तीनों का सेवक लोग का स्पेशल मुख्य बात यही है। ஊழியர்கள் பெருசா இருக்கலாம், यदि तुम्हारा सेवा बड़ा बड़ा बढ़ते जाएगा, ஊழியர்கள் பெரிதாக ஊழியர்கள் तेरे पास से लोग और सेवक लोग भी बढ़ते जाएगा, ஏழை விசுவாசத்தை வீட்டிலே போய் ஜெபம் பண்ணலாம். परंतु जो वो लाज के ஏழை दरिद्र कंगाल के विश्वास के घर पे भी जाकर प्रार्थना कर அவர்களையும் சந்திக்கிறார். उनको भी मिलना है। உலகத்துக்கு நமக்குள்ள வித்தியாசம் அதுதான். ये संसार और हम दोनों के बीच में यही फर्क है। அங்கே போய் நாம் அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். हम वहां जाके उन लोग को भी आशीष करके आता है। எவ்வளவு உயரமோ அவ்வளவு தாழ்வு தேவை. हम कितना ऊंचे उठता है उतना नम्र बनता है। இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுது. यीशु मसीह के जो स्वभाव वही तुम्हारा இந்த நாளிலே நமக்கு கடவுது. वो स्वभाव में हमें होना है। இதற்கு தான் தாழ்மை நம்மை நினைத்து வைத்து. इसलिए जो हमारे नम्र और दीनता में हमें सुधीर लिया, उनको हम धन्य करना। நீங்கள் அப்படி துதிக்கும் போது, यदि तुम ऐसे स्तुति करते நம்மை हो, தாழ்த்தி துதிக்கும் போது यदि तुम अपने को नम्र बन के स्तुति करते हो, உங்களுக்கு ஆண்டவர் அதிகமான கிருபை தருவார். तुम्हारे अंदर परमेश्वर அவர் கிருபை என்றும் உள்ளது. उसकी करुणा सदा की है, அதிக கிருபையை தருகிற தேவன். अधिक अनुग्रह देता है। ஆண்டவர் கிருபை தருவார். तुझे अनुग्रह दी ஒரு தேவனுடைய சமூகத்தை நோக்கி ऐसे परम के समय के இந்த हो, நாளை நாம் பார்க்கலாம். उसके होता की தேவ சமூகத்தை நோக்கி. प्रभु के समय के होता की Thank you, Jesus. धन्यवाद यीशु। ஆண்டவருடைய சமூகத்தை அப்படியே हम ऐसे समर्पित करेंगे। प्रभु के चरणों में हम समर्पण करें. हाँ, ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். हम प्रभु के समय Thank you, समर्पित Jesus. करेंगे। हालेलुया। Praise the Lord. नम्रदीनो तेरे आते तेरा बंदो नम्रदीनो तेरे आते तेरा बंदो Super
हे परमेश्वर मेरे अंदर सुध पर अति पवित्र दयालु अनुग्रह के परमेश्वर आपके समुद्र में से एक बार हम नम्र बनता हूँ प्रभु परमेश्वर सचमुच हमसे बातें की दिन लोगों के लिए अति का अनुग्रह देता है आप महान ईश्वर आप बड़ा परमतानीश्वर जो दूर है हमें भी आप सुधी बड़ा पापी व्यक्ति है हमें भी आप सुधी हम दूर है प्रभु के समुद्र में जैसे एक बार हम तू लगातार हमें सुधी लगातार हमें प्रदान कीजिए आपके और भी करुणा और भला हमारे लगातार पीछे पड़ता है आपके सारे कामों को हम देखा परमेश्वर के लोगों महत्वपूर्ण कार्य किया हमें भी महत्वपूर्ण उसी परमेश्वर आज कल और युवानियों के एक साथ आपके करुणा आपके करुणा हमें भी हमें जिलाइए हम पर एक बार रखा हुआ उस नित्य पूरा कीजिए लगातार इसके नाम से मांगते पिताजी आमीन प्रभु सबको आशीष करे कर्ता